வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதினாலும், என்ன தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிசிக்கலில் பாஸ் ஆனாலும், ஒரு சின்ன டாக்குமெண்ட் இல்லாத காரணத்தால் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் எந்த டேட்டுக்கு முன்னால் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் டோட்டலாக 39,481 வேகன்சிஸ் இப்போதைக்கு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தெரியாதவங்க இந்த பிளேலிஸ்ட் பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பார்த்துருங்க. இதில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 120 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்பேன். டைம் டேபிளோட கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். அடுத்ததாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த 2 வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் ஆகலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ஃபோட்டோ அப்லோட் ஆகலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட்லேயே இதுக்கான எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த க்ரூஷியல் டேட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கான க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2024. அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் தான் க்ரூஷியல் டேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கினதா இருக்கணும். இதுக்கு அப்புறம் வாங்கினதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. 10th சர்டிஃபிகேட்னா 10th மார்க் ஷீட் தான். ஸோ அதுவுமே இந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கணும். அதாவது இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்குதோ அந்த மாதிரி தான் எல்லா டாக்குமெண்ட்லேயுமே இருக்கணும். உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நான் சொல்ல போகிற எல்லா டாக்குமெண்ட்லேயுமே இருக்கணும். நீங்கள் இப்போ SC, ST, OBC, EWS இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். இப்போ SC, ST ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் இங்கிலீஷில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. ஒரு சில சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் எழுதிட்டு இங்கிலீஷில் இருக்கிறத ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிருங்க. இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருந்ததா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லைனா கார்டு மாதிரி இதுக்கு முன்னால் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எப்போ வாங்கியிருந்தாலும் ஓகே தான், அந்த சர்டிஃபிகேட்டே போதுமானது. அதே மாதிரி OBC கேண்டிடேட் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். அதாவது 15/10/2021 இந்த டேட்டுக்கு அப்புறம், இந்த டேட்டுக்கு முன்னால ஓகே, 15/10/2021 அப்புறம் 14/10/2024 முன்னால இந்த டேட்டுக்கு நடுவில் நீங்கள் எப்போ OBC சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் BC சர்டிஃபிகேட்டோ இல்லைனா MBC சர்டிஃபிகேட்டோ DNC சர்டிஃபிகேட்டோ கொடுக்க முடியாது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான். நீங்கள் இப்போ TNPSCயோ TNUSRBயோ எழுதுறீங்க அப்படின்னா அதில் தான் நீங்கள் BC, MBC அந்த மாதிரி உங்களை பிரித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த BC, MBC, DNC இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே OBCங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் OBC சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும். அது நீங்கள் நம்மளுடைய தாலுகா ஆஃபீஸில் வாங்கினா போதுமானது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் VAOக்கு அப்ளை பண்ணுவீங்க. VAO RIக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது RI தாசில்தார்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக தாசில்தார் தான் அதில் சைன் போடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சேவை மையம்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய VAOட்ட கேளுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் இன்னும் இந்த டேட்டுக்குள்ளே உங்ககிட்ட OBC சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணி வாங்கிருங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களை OBC கேட்டகரியில் கன்சிடர் பண்ணாமல் URA கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அன்ரிசர்வ்டில் கன்சிடர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாகும். ஸோ நீங்கள் இன்னும் நல்லா அதிகமான மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செலெக்ஷன் இதனால கூட பாதிக்கப்படலாம். அதனால கண்டிப்பாக நீங்கள் OBCயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 2 டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குதுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் இப்போவாது அப்ளை பண்ணி வாங்கிருங்க. ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது.
ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். மற்ற சர்டிஃபிகேட்ல உங்ககிட்ட இருக்கும், பட் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்காது. நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்காது. செலெக்ஷன் ஆக போகிற ஸ்டேஜில், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போக போகிற ஸ்டேஜில் தான் நிறைய பேர் வந்து இதை பற்றி யோசிப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து இதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலைக்கு போகணும்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி டொமிசில் இல்லைனா ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது டொமிசில் நம்ம ஊரில் போய் கேட்டிங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்சியல் இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே 1000க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகே, இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். இதுவுமே நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னாலே வாங்கிருங்க. இதுக்கு கூட அந்த அளவுக்கு டேட் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. பட் அதனால் நீங்கள் அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். இதுவுமே நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கிருங்க. இந்த டேட்டுக்கு முன்னால் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட்னா ஓகே, ரொம்ப பழசு அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணி வாங்கிருங்க. அதே மாதிரி நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட்டுமே வந்து இந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து 12th இல்லைனா கிராஜுவேஷனோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வச்சிருக்கணும். ஓகே, இது கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, இப்போ இதில் வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கல்ல அதில், அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட்டில், உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில், நீங்கள் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இல்லைனா ஓபி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்கல்ல அந்த சர்டிஃபிகேட்டில், டொமிசில் சர்டிஃபிகேட் அதாவது ரெசிடென்சியல் இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அடுத்ததாக என்சிசி சர்டிஃபிகேட், என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து தேவையில்லை என்சிசி சர்டிஃபிகேட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு அதாவது ஆதார் கார்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களோட நேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா அப்ளை பண்ணுறப்போ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதில் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா இது பயப்படுற அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ஒரே ஒரு அஃபிடவிட் மட்டும் வாங்கிட்டு போனால் போதுமானது. அதாவது நீங்கள் லாயர்கிட்ட அஃபிடவிட் வாங்கினா போதுமானது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நேமை தப்பாக கொடுத்துட்டீங்க, உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கல, அதில் வந்து இனிஷியல் இருக்குது ஆனால் நீங்கள் இனிஷியல் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க, அதில் ஸ்பேஸ் இருக்குது இதில் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் அந்த கரெக்ஷனை வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி டாக்குமெண்ட்டில் எதுவும் நேம் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது ஈஸி, அதை வேணால் பண்ணிக்கலாம். மற்றதில் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். 10th மார்க் ஷீட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போதைக்கு எக்ஸாம் எழுதுங்க, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற டைமில் ஒரே ஒரு அஃபிடவிட் மட்டும் வாங்கிட்டு போனால் போதுமானது. அஃபிடவிட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து அந்த டைமில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கான கோர்ஸ் வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. சந்துருமேஸ் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ கடைசியாக நடந்த 2 ரெக்ரூட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான ரிசல்ட் கொடுத்தது நம்ம சேனல் மட்டும்தான். ஓகே, அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேபில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க கிட்ட இப்போ 2 வருஷத்தில் செலக்ட் ஆனவங்க கிட்ட கேட்டாலே கண்டிப்பாக அவங்களுமே வந்து நம்ம சேனலை தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.